கிறிஸ்துக்குள் பிரியமான என் தேவஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல் இருப்பான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம், குளத்தின் அருகிலே நாட்டப்பட்ட மரம். பிரியமானவர்களே, ஆற்றோரங்களில் குளத்தோரங்களில் இந்த மாதிரியாக தண்ணீர் அண்டையில் இருக்கக்கூடிய மரங்கள் வேர்களோடு எவ்வளவு செழிம்பாக இருக்குங்க. அதே மரம் பார்த்திங்கன்னா மழை இல்லாத வறட்சியான காலங்களில் கூட தம்முடைய கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்குங்க. அதைத்தான் அப்பா சொல்கிறாருங்க. இதுவரையிலும் நீங்கள் பாலைவனம் போன வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்களா? இன்றைக்கி அப்பா சொல்கிறாருங்க, செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்களாமா. பிரியமானவர்களே, இதுவரையிலும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறது என்று சொல்லி அப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. இனிமேல் அப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம்.